இன்றைக்கு நாம் பார்க்க போகிற கதை மிக மிக அற்புதமானது. இந்த கதையினுடைய தலைப்பு டு சர்வ் மேன். 1950 எழுதப்பட்ட கதை. டெனான் நைட் அவர் தான் அந்த கதையை எழுதியவர். அர்ஜென்டினாவை சேர்ந்தவர். இந்த கதையை நான் 80களில் வாசித்திருக்கிறேன். ஆனால் அப்போது இதை படித்துவிட்டு நம்ப முடியாமல் தவித்திருக்கிறேன். மிக மிக அழகான ஒரு ஒரு எப்படின்னாக்க இப்ப இருக்கிற சூழலுக்கு நம்மை ஆச்சரியப்படுத்துகின்ற வீழ்த்துகின்ற ஒரு கதை. ஐநா சபை கூட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. உலகத்தில் மிகப்பெரிய ஒரு பேண்டமிக் அனைவரையும் அழித்து விடுமோ என்கிற அச்சத்தோடு பரவி கொண்டிருக்கிறது. அந்த நேரத்தில் ஐநா சபை கூட்டம் நடக்கிறது. அதுல கலந்துக்க போற ஒருத்தர் பேர் கிரிகரி, இன்னொருத்தர் பேர் டேவிட். டேவிட் அவர் பாத்தீங்கன்னா அவர் ஒரு ஆசியாவினுடைய முக்கியமான ஒரு நாட்டை அவர் முன்னிலைப்படுத்துகிறார். கிரிகரி ஆப்பிரிக்கா நாட்டை சேர்ந்தவர். இந்த இருவருமாக இணைந்து பக்கத்து பக்கத்து சீட்ல உட்காந்து பார்த்துட்டு இருப்பாங்க. ஐநா சபையில ஒவ்வொருத்தரையா அறிமுகப்படுத்திட்டு வரும்பொழுது பார்த்தா திடீர்னு அங்க ஒரு 5 வேற்று கிரக வாசிகள் இருப்பாங்க. இந்த கதை அப்படிதான் ஆரம்பிக்கும். அந்த வேற்று கிரக வாசிகளுக்கு பேர் கேனமிட்ஸ் அங்க உட்கார்ந்து இருப்பாங்க. அந்த கேனமிட்ஸ் பார்க்கறதுக்கு எப்படி இருப்பாங்க? பாதி பண்ணி பாதி மனுஷன். இப்படிதான் உட்கார்ந்து இருப்பாங்க. காது பிக்கி 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 பிக்கின்னு அடிச்சுக்கிட்டே இருக்கும். இந்த காது அடிக்கிற அந்த சவுண்டை வச்சுதான் அவங்க பலவிதமான லாங்குவேஜஸ் ஈஸியா புரிஞ்சுக்கிட்டு பேசுவாங்க. இப்போ அந்த ஐநா சபையில ஒரு லை டிடெக்டர், பொய் சொன்னா கண்டுபிடிக்கிற ஒரு டிடெக்டரை கொண்டு வந்து வச்சிருப்பாங்க. அதை கொண்டு யார் வச்சிருப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க சோவியத் யூனியன், பழைய சோவியத்தினுடைய விஞ்ஞானி ஒருத்தர் தான் அதை கொண்டு வந்து வச்சிருப்பாரு. இப்போ ஐநா சபை கூட்டத்தில் ஐநாவினுடைய பொதுச் செயலாளர், தி ஜெனரல் செக்ரட்டரி, அவர் எழுந்து பேசுவார். அவர் பேர் ஆர்கியூன்டான். நான் இப்போ கேனமிட்ஸ் உங்களுக்கு அறிமுகப்படுத்துறேன். நம்முடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்றதுக்காக அவங்கள நாங்க அழைச்சு வந்திருக்கோம். எங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. பலவிதமான அறிவியல் ஆய்வுகளை செஞ்சு பார்த்துட்டோம். பல கடவுள்கள்ட்ட வேண்டி பார்த்துட்டோம். கேனமிட்ஸ் தீர்வு சொல்றேன் அவங்க சொன்னப்போ என்னால தட்ட முடியல. உலக தலைவர்களே தயவு செய்து கவனிங்க இவங்க சொல்றத அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ கரெக்டா அவங்க பொய் சொல்றாங்களா உண்மை சொல்றாங்களான்னு கண்டுபிடிக்கிற கருவியை ஆன் பண்ணுவாரு அந்த ரஷ்ய விஞ்ஞானி. இப்போ ஒரு ஞானமேட் எழுந்து குட்டியா தான் இருக்கும், குட்டையா இருக்கும், கொட நடந்து மைக் முன்னாடி நின்று பேச ஆரம்பிக்கும். நாங்க பல லட்சம் ஒளியாண்டுகள் தள்ளி நாங்க அங்கே இங்க வந்திருக்கோம். உங்க பூமியை பொறுத்த வரைக்கும் நாங்க உங்களை காப்பாத்த தான் வந்திருக்கோம். எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி இங்க வந்தது. அதை விட பெரிய மகிழ்ச்சி எங்களை இங்க வரவழைச்சு உங்க எல்லார்ட்டையும் பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தது அப்படின்னு அவர் பேச ஆரம்பிப்பாரு. அப்படி பேச ஆரம்பிக்கும் போது அவருடைய மொழி இவங்களுக்கு புரியணும் இல்லையா? அதனால கிரிகரியையும் பக்கத்துல உட்காந்துருக்கிற டேவிடும் அந்த மொழி சம்பந்தப்பட்ட அந்த இதை எடுத்து வால்யூம் எடுத்து காதுல வச்சுப்பாங்க. இப்போ அவர் பேச ஆரம்பிக்கிறார். அவர் என்ன சொல்லுவாரு, நான் உங்களுக்கு 3 பரிசுகள் கொண்டு வந்திருக்கேன். 3 பரிசுகளையும் ஒரு வாரம் விட்டு ஒரு வாரம் உங்களுக்கு தர இருக்கிறேன். கவலைப்படாதீர்கள். மிக அற்புதமான ஒளி மிகுந்த அமைதியான ஒரு காலகட்டத்தை நோக்கி உங்களை நான் அழைத்து செல்வேன் அப்படின்னு சொல்லிட்டு, முதல்ல இன்னைக்கு நான் கொடுக்க போகும் பரிசுகளை நான் இன்னைக்கு சொல்ல விரும்பல. நீங்க நான் இதுல டெஸ்டிங் மெட்டீரியல்ஸ் மட்டும் கொஞ்சம் பேருக்கு கொடுக்குறேன், போய் டெஸ்ட் பண்ணி பாருங்க, நுண்ணுயிரிகள் உடனே அழிஞ்சிரும் அப்படின்னு அவரு ஒரு டெஸ்ட் மெட்டீரியலை கொடுப்பாரு. அதே மாதிரி திரும்ப ஒரு வாரம் கழிச்சு ஐநா சபை கூடும். அதுக்குள்ள கிரிகரி அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்பாரு டேவிட் கிட்ட. எதுக்காக இவங்க திடீர்னு நமக்கு உதவுறதுக்கு வரணும்? என்ன காரணம்? ஏதாவது ஒரு காரணம் இல்லாம ஒரு கிரகவாசி இன்னும் கிரகவாசிக்கு உதவ வந்துருவாங்க. அந்த ரீசனை நம்ம தெரிஞ்சுக்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லுவாரு. சரி, அடுத்த கூட்டத்தில் தெரிஞ்சுக்க பார்ப்போம் அப்படிம்பாங்க. பார்த்தா என்ன ஒரு ஆச்சரியம்னா அடுத்த கூட்டமே நடக்காது. காரணம், ஒரு பாக்ஸ் ஒண்ணு எல்லாருடைய வீடுகளுக்கும் கொண்டு கொடுக்கப்படும். உலகம் முழுக்க அந்த பாக்ஸை வீட்டில் வச்சிட்டீங்கன்னா போதும், எலக்ட்ரிசிட்டி கனெக்ஷனை கட் பண்ணிடலாம். என்ன காரணம்னா அந்த பாக்ஸ் உலகத்துல எலக்ட்ரிசிட்டியை ப்ரொடியூஸ் பண்ணி உங்க வீட்டுல என்ன சாதனத்தை வேணாலும் நீங்க அழகா நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம். இனிமே எலக்ட்ரிசிட்டியை ப்ரொடியூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இதுதான் எங்களுடைய முதல் பரிசு அப்படின்னு அது கொடுக்கும். இந்த பாக்ஸை நீங்க ஆன் பண்ணாலே நுண்ணுயிரியும் உள்ள வராது அப்படின்னு சொல்லிடும். உண்மையிலேயே நுண்ணுயிரி வராது. அதனால மக்கள் நம்ப ஆரம்பிச்சிருவாங்க. அடுத்த பரிசு அப்படின்ட்டு 15 நாள் கழித்து வயல்வெளிகள்ல பூரா இன்னொரு கூட மாதிரி ஒண்ணு கொடுப்பாங்க. அதை வச்சிருவாங்க. அந்த கூட மாதிரி ஒண்ணு கொடுப்பாங்க. நைட்ரஜனைசேஷன் ஆஃப் த ஃபீல்ட்ஸ். உடனடியா என்ன ஆகும்னா உங்க கிராப்ஸ் பல மடங்கு அதிகமான உணவை உங்களுக்கு கொடுக்க ஆரம்பிக்கும். இது ரெண்டும் ரொம்ப ஆச்சரியமான விஷயங்கள் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, 3வது அவங்க கொடுத்த பரிசு பயங்கரமா இருக்கும்.
டிவியில வந்து ஒரு ஞானமேட் அதை அறிமுகப்படுத்தி பேசும். இந்த மாதிரி இது ஒவ்வொரு நாட்டிலையும் ஒன்று வச்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாட்டுக்கு ஒன்று அனுப்பும். அதை வச்சிட்டீங்கன்னா எந்த குண்டும் வெடிக்காது, எந்த துப்பாக்கியும் வேலை செய்யாது. இட் இஸ் கால்ட் ஆன்டி ஃபீல்டு ஃபார் தி எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் அப்படின்னு சொல்லும். இது மூணையும் கொடுத்த உடனே உலகம் முழுக்க அமைதியாயிடும், நிம்மதியா எல்லாரும் இருப்பாங்க. அப்போ ஒரு காலகட்டத்தில் ஞானமீட்ஸ் என்ன பண்ண ஆரம்பிப்பாங்க, எங்களுடைய கிரகத்துக்கு நாங்க வந்தோம்ல உங்க கிரகத்துக்கு, அது மாதிரி எங்க கிரகத்துக்கு வாங்க அப்படின்ட்டு பேர் பட்டியல் வெளியிட ஆரம்பிப்பாங்க. கடகடன் போய் எல்லாரும் என்ரோல் பண்ணிப்பாங்க. ஏன்னா வேற கிரகத்துக்கு போனா ரொம்ப அருமையான விஷயம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அருமையா போய் பண்ணிப்பாங்க. முதல் செட்ல 10,000 பேர் போவாங்க, அடுத்த செட்ல 1,00,000 பேர் போவாங்க. கிரிகரி வந்து டேவிட் இட்டு போன் பண்ணி பேசுவாரு. என்னப்பா நம்ம ஏதாவது பதிவு பண்ணுவோமா, போய் பார்த்து வருவோமா, நீ தான் சந்தேகம் இல்ல பட்ட அப்படி மாதிரி இவரு. இப்பவும் கூட எனக்கு சந்தேகம் தான். நான் ஒரு முக்கியமான வேலை செஞ்சிட்டு இருக்கேன். என்னப்பா, நான் ஞானாமீட்டினுடைய மொழிகளை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆசைப்படுறேன், அப்படியே கத்துக்கிறேன். அவங்கள்ட்ட நம்ம ஐநா சபையில போனோம்ல, அப்போ ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சு நான் எடுத்துன்னு வந்துட்டேன் அவங்கள்ட்ட இருந்து. அதுதான் அவங்க மொழியில் வெளியிடப்பட்ட அவங்க ஊரினுடைய புத்தகம். அந்த மொழியை கத்துக்கிட்டு இருக்கேன் இப்போ கொஞ்சம் கொஞ்சமா. அந்த புத்தகத்தை படிக்க ஆரம்பிச்சிட்டேன்னா எனக்கு புரிஞ்சிடும். தலைப்பு மட்டும் புரிஞ்சிருச்சு அப்படிம்பாரு. என்ன தலைப்புன்னு இவர் கேட்பாரு. ஹவு டு சர்வ் மேன், இதான் தலைப்பு. அடடா, ஹவு டு சர்வ் மேன் ஒரு தலைப்பா, எப்படி நம்ம சர்வீஸ் பண்றதுக்காகவே வந்திருக்காங்கப்பா, என்ன தெய்வம்ப்பா அவங்கலாம் அப்படின்னு டேவிட் சொல்லுவார். அவசரப்படாத, நாம வந்து இந்த தடவை நம்ம பேரை கொடுப்போம், எப்படியும் நமக்கு 15 நாள் ஆகும் நம்மள அவங்க அந்த கிரகத்துக்கு கூட்டிட்டு போறதுக்கு, அதுக்குள்ள நான் கொஞ்சமாவது படிச்சிருவேன் அந்த புக்கை அப்படின்னு சொல்லுவாரு. அதே மாதிரி பேர் பட்டியல்ல இவங்க பேர் வரும். கிளம்புறதுக்கு 2 நாள் இருக்கும். பார்த்தா டேவிட் கதவை திறந்து பாப்பாரு, கிரிகரி அங்க நிப்பாரு. என்னப்பா இங்க வந்துட்ட, கொஞ்சம் உள்ள வான்னு கூப்பிடுவாரு. இந்த புத்தகம் இந்த பாத்தியா, ஒண்ணுமே புரியல, இது புத்தகன்ற நீ, அது பொட்டி மாதிரில இருக்கு. ஆமா, ஹவு டு சர்வ் மேன் இந்த புத்தகத்துக்கு பேரு. உள்ள போய் படிச்சு பார்த்தேன். சொல்லு, இது வந்து ஒரு சமையல் குறிப்பு புத்தகம். ஹவு டு சர்வ் மேன், மனுஷனை சமைச்சு எப்படி சர்வ் பண்றதுங்கிறத புக்குப்பா. நம்ம ஆளுங்களை பூரா இங்க வந்து எல்லாத்தையும் அவங்க சரி கட்டிட்டு இங்க இருந்து 1000 பேரா தங்க கிரகத்துக்கு அனுப்ப போறாங்க. அங்க நம்ம போனது நம்மளை சமைச்சு சாப்பிட போறாங்கப்பா, என்ன கொடுமை அப்படிங்கிற. ஆனா பாவி, நமக்கு தெரிஞ்சு போச்சு இல்ல, வா அடுத்த ஸ்டெப் என்னன்னு எடுப்போம் அப்படின்னு 2 பேரும் வெளில போவாங்க பதறத்தோட. அந்த இடத்துல கதை முடிஞ்சிடும். என்ன ஒரு த்ரில்லிங் ஸ்டோரி, வாட் அ பியூட்டிஃபுல் எண்டிங். ஒரே டெரிஃபிக்கா இருக்குல்ல. இதே போன்ற அற்புத கதையோடு நாளை சந்திப்போம். நன்றி.